இன்னைக்கு Thursday ஈவினிங் ஓகே நைட்டு டின்னருக்கு வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமை வந்து பிசைஞ்சு வச்சிருக்கேன். சரி கொஞ்சம் மைதா மாவும் எடுத்து மைதாலையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைதா மாவும் கொஞ்சம் எடுத்து இப்போ பிசைய போகிறேன். ஓகே ஆக்சுவலி நான் நினச்சிட்டு இருந்தேன் மோமோஸ் வந்துட்டு சைனால தான் ஃபேமஸ் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி இல்லை. மோமோஸ் வந்துட்டு நம்ம டிபெட்டில் அப்புறம் நேபாளில் அங்கே வந்தால் மோமோஸ் வந்து ஒரு மெயின் டிஷ்ஷு. ஸோ நம்ம நார்த் இந்தியாவிலையும் வந்து மோமோஸ் பார்த்திங்கன்னா அது வந்து ஈவினிங் சாட் மாதிரி அங்கே வந்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் அது ரொம்ப பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ அது வந்து கொண்டு வந்தாச்சு. இங்கே சைனாவில் ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா இந்த டம்ப்ளிங்ஸ் தான் வந்து சாப்பிடுவாங்க. டம்ப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மெயின் டிஷ் தான். நம்ம எப்படி நம்ம இட்லி தோசை அப்படிலாம் நம்ம எடுத்துக்கிறோம், சப்பாத்தி டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிறோம்ல, சேம் இங்கே வந்து டம்ப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டின்னருக்கு எடுத்துப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே எடுத்துப்பாங்க. அதை சைடிஷ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பூண்டு டம்ப்ளிங்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தான் அப்படியே சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பூண்டு வந்து கொஞ்சம் சோயா சாஸில் போட்டு அது கார்னிஷ் பண்ணி இல்லைன்னா அப்படியே எடுத்துப்பாங்க. மைதா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு உள்ள ஸ்டஃப் வந்து எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து கீரை எடுத்துருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் நான் வந்து வெஜ்ஜு வாங்கணும்னு நினச்சேன்னா இந்த கீரையும் முட்டையும் தான் அதில் வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து கீரை எடுத்துருக்கேன். கீரை எடுத்துட்டு சின்ன கேப்சிகம் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக அதை வந்து டைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து ஆனியன் குறைஞ்சிட்டு எடுத்துருக்கேன். ஸ்டஃபிங் வந்து டோட்டலாக உங்களோட டிசிஷன் தான். நம்மளால் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் இல்லாமல் உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேரட் மட்டும் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை தாளிப்பு நான் எதுவுமே இப்போது ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நான் டேரெக்டாக வெஜிடபிள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக சால்ட் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிற டைமில் வந்து இதுக்கு நான் வந்து சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பாதி தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியில் வந்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். கடைசியாக லைட்டாக கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஹாஃப் குக் பண்ணால் போதும். நான் 2 மினிட்ஸ்லேயே இப்போ வந்து இதை ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நான் வந்து இன்னைக்கு இதை மூடி வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் சர்க்கிளாக. இப்போ நம்ம வந்து இந்த டம்ப்ளிங்ஸ்க்கான இந்த ஷீட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோம். வாங்க இப்போ உள்ள வந்து எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துடலாம். நான் இப்போ வந்து ஒரு ஷீட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம எப்படி இந்த சோமாஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அழகாக இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ்க்கு தேவையான இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டம்ப்ளிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ கொதிக்கும் போதே நம்ம ஒவ்வொன்றா அப்படியே உள்ளே போட வேண்டியதான். ஸோ நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து கொஞ்சம் போட்டு வைக்கேன். இது வந்து தண்ணி கொதிக்கணும், அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றா அப்படியே மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே பலூன் மாதிரி ஆகும். அப்போ 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் இதை சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே பலூன் மாதிரி இருக்க பார்த்துக்கோங்க.
இப்போ அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இப்படியே நம்ம பாயில் ஆக விட்டுக்க நம்ம அவ்வளோதான் அதை எடுத்த வேண்டியதான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அந்த முட்டை முட்டையாக வந்ததுக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து பாயில் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம மீதி டம்ப்ளிங்ஸ்மே இந்த மாதிரி போட்டு எடுத்து இப்போ வந்து நான் அந்த தக்காளியும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்னதாக தாளிப்பொங்க பார்த்துடலாம். ஜஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு பல்லு பூண்டு வந்து நான் இப்படி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக அது வந்து ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் லைட்டாக இது பாயில் ஆகட்டும். அவ்வளோதான், லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஸோ எனக்கு வந்து இட்லி தோசை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இங்கே டம்ப்ளிங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி நானே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லேன். நிஜமா செம்ம டேஸ்ட்டுங்க. நம்மளுக்கு வந்து இட்லி தோசை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்திங் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோமோ சேம் டம்ப்ளிங்ஸுமே நான் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து மைதால செய்யறது பிடிக்கலங்க, இந்த மாதிரி வந்து கோதுமை மாவுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா டேஸ்ட் செம்மையா இருக்கு. நீங்க அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேலும் சைனா பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.